अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु वनशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु वनशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा तअज़ीमन व तकरीमा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन वाला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்ம எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக நம்மை ஷேக் நாயகம் ஷம்சுல் ஆரிஃபீன் சர்கார் ஃபைசி நாயகத்துடைய குலாம்களாக ஆக்கி அருள் புரிந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களே, மாணவர்களே, அல்லாஹுடைய ஃபضலை கொண்டு நம்முடைய திருப்பூரில் ஆரம்பிக்கப்பட்ட பாபு சலாம் அல்லாஹ் ஆரம்பித்தது 4 வருடத்தை நிறைவுபடுத்தி இருக்கிறது. இது 4வது வருடத்துடைய கடைசி நாட்களில் அமர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா கியாமத் வரை ஜாரியாக்குவான். அல்லாஹும்ம ஜஅல் மதரசத்தனா ஜாரியத்தன் காயிமத்தன் தாயிமத்தன் இலா யௌமில் கியாமா. அல்லாஹ் ஜாரியாக்குவான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இங்கு பகிரப்படக்கூடிய இந்த இல்மு ஞானங்களை அல்லாஹ் தஆலா உலகமெங்கும் கொண்டு போய் சேர்ப்பான் இன்ஷா அல்லாஹ். இதை அல்லாஹ் தஆலா வேறாக ஆக்கி இதன் விழுதுகளை உலகமெங்கும் அல்லாஹ் படரச் செய்வான். ஆமீன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் பி ஃபضலிஹி தத்திம்மு ஸாலிஹாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியம் நல்ல முறையில் நடந்தால் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹி பி ஃபضலிஹி, அவனுடைய ஃபضலை கொண்டுதான் தத்திம்மு ஸாலிஹாத், சாலிஹான் நற்காரியங்கள் எல்லாம் நிறைவு பெறுகின்றனவே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்வார். ஒரு நற்காரியம் நிறைவு பெற்றால் அதை தன்னுடைய பெருமையாக சொல்லிக் கொள்ள மாட்டார். அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு இந்த நற்காரியங்களை அல்லாஹ் நிறைவுபடுத்தி கொண்டான் என்று சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி பி நிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹாத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கமாக இருக்கிறது. பி நிஅமதிஹி பி ஃபضலிஹி தத்திம்மு ஸாலிஹாத், நற்காரியங்கள் அவனை கொண்டுதான் நிறைவு பெறுகின்றனவே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுவார். இந்த 4 வருடத்தை நிறைவுபடுத்தி கொடுத்தவன் யாரும் இல்லை. அல்லாஹ் தன் ஃபضலை கொண்டு நிறைவான முறையில் எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த தட்டுப்பாடுகளும் ஏற்படாமல் நிறைவான மாணவர்களுக்கும் உணவு வகை போன்றவற்றில் எந்த குறையும் இல்லாமல் நிறைவான ஆசிரியர்களோடு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நினைவுபடுத்தி கொடுத்தான் தன் ஃபضலை கொண்டு. அல்ஹம்துலில்லாஹ். லயின் ஷகர்தும், நன்றி செலுத்தினால் திட்டவட்டமாக மேலும் அதிகமாக்கியே தீருவோம் அல்லாஹ் சொல்லிட்டு. இந்த 4 வருடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இங்கே திருப்பூரில் முதல் மதரசா ஆரம்பிக்கப்பட்ட பின்னால் அவன் ஃபضலை கொண்டு இதன் கிளைகளாக காரைக்காலிலே, மதுக்கூரிலே, பல்லப்பட்டியில், இதில் திருச்சியில், நாகூர் ஷரீஃபில், பல ஊர்கள் அல்லாஹ் தஆலா ஆரம்பித்து கொடுத்தான் இன்ஷா அல்லாஹ். இன்னும் சில வருடங்கள் அல்லாஹ் தஆலா தமிழகம் முழுவதும், இன்னும் உலகம் முழுவதும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானாக. இஹ்லாஸ் இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த செயலை முன்னேற்றுவான், மேலே கொண்டு வருவான். அந்த செயலில் நான் என்ற எண்ணமும் தன்னை காட்டுதலும் ஹுதுபீனி ஹுது நுமாயி நுழைஞ்சிச்சின்னு சொன்னால் அல்லாஹ் நீயே பார்த்துக்கோன்னு விட்டுருவோம். ஹுதுபீனி, நான், தன்னை பார்க்குதல், தன்னை வியக்குதல், நான் இப்படிப்பட்ட ஆள், எந்த காரியமாக இருந்தாலும் சரி நான் அதை சாதித்தேன் என்று சொல்லுவோமே ஆனால்
அல்லாஹ் தஆலா அப்போ நீயே பார்த்துக்கோ. அப்போ ஆபத்து ரெண்டு வகையில் வரும். ஒன்று தன்னை வியக்குதல், நாம் இந்த மாதிரி நல்ல காரியம் செஞ்சுருக்கோம், நான் இந்த மாதிரி பள்ளிவாசல் கட்டியிருக்கேன், நான் ஒரு மதரசா கட்டியிருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு புக் எழுதியிருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு பயான் செஞ்சேன், சின்ன வேலையோ பெரிய வேலையோ, நான் இந்த மாதிரி 100 ரூபா ஒருத்தனுக்கு கொடுத்தேன், ஒரு ஏழைக்கு கொடுத்தாலும் சரிதான். இவ்வாறு நினைத்தால் அலைஞ்சவை அது என்ன ஆயிரும்? அதன் காரணமாக அந்த காரியத்தில் தடை எல்லாம் உண்டாக்கிடும். நீயே பார்த்துக்கோ. இது ஒரு ஆபத்து. ரெண்டாவது பெரிய ஆபத்து தன்னை பிறருக்கு காட்டுது. நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் பார்த்தியா, பிறருடைய தயவை எதிர்பார்க்குது, பிறருடைய புகழை எதிர்பார்க்குதல், பாராட்டை எதிர்பார்க்குதல், அவர்கிட்ட சவாபை எதிர்பார்க்குதல். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. எனக்கு ஆசையில் நீ பிறருக்காக நீ செஞ்ச சவாபை அவர்கிட்டே வாங்கிக்கோ. நான் செஞ்சேன்னு என்ன நினைச்சார் அல்லாஹ் தஆலா? நீயே செஞ்சுக்கணும் விட்டுறான். பிறருக்காக செஞ்சா என்ன செய்யலாம்? நீ அவர்கிட்டே சவாபு வாங்கிக்கோ, அவர்கிட்டே கூலி எதிர்பார்த்துக்க, என்கிட்ட நீ வராத. மறுமையினால் சிலர் கொண்டு வரப்படும், என்ன அமல் செய்தீர்கள் என்று கேட்கப்படும். இன்ன காரியமெல்லாம் செய்தேன் என்று சொல்லுவார்கள். ஆம் செய்தாய், பிறருக்காக செய்தாய், அவருடைய நன்மை அவர்கிட்ட நீ வாங்கிக்கோ. பிறர் பாராட்ட வேண்டும் என்று செய்தாய், பாராட்டு துனியாவில் கிடைச்சிருச்சு உனக்கு, இங்கே ஒன்றும் இல்லை போ, இந்த அவரை துரத்தப்படும் என்று வந்திருக்கிறது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். இப்போ அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு அல்லாஹ் தஆலா தன் ஃபضலை கொண்டு நிறைவேற்றி கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் பி நிஅமதிஹி வ ஃபضலிஹி வ கரமிஹி வ ஜூதிஹி தத்திம்மு ஸாலிஹாத். அல்லாஹ் தன் ஃபضலை கொண்டு நிறைவேற்றி கொடுத்தான். இன்ஷா அல்லாஹ் தஆலா கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் இதை ஜாரியாக்குவானா. இன்னும் பல ஊர்களிலே அல்லாஹ் தஆலா இதை கொண்டு போய் சேர்ப்பானா. எஜமான் சென்னையிலையும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் எஜமான் ஒரு கிளை சென்னையிலையும் ஆரம்பிச்சிடலாம், 5-6 கிலோ இருக்குது, சென்னையிலே ஆரம்பிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். எல்லா ஊர்லேயும் நடத்துவோம். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இல்லை, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், மஷ்ரிக்கிலிருந்து மக்ரிப் வரைக்கும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கடன். ஜி இந்த திருக்கலிமா வாங்கிறது ஒவ்வொரு ஊர்களிலும் போய் சேரும் என்றால் நாயகம் சொல்றார். ஒரு ஊரை விடாது. பலா பைத்து மதரின் வலா வபரின், கட்டிடங்களால் கட்டப்பட்ட கல்லால் கட்டப்பட்ட கோட்டைகளாக இருந்தாலும் சரியே, வெறும் டென்ட்டு, ஆட்டுத்தோல் மாட்டுத்தோள்களால் போடப்பட்ட டென்ட்டாக இருந்தாலும் சரியா, எந்த சிறு கிராமமோ நகரமோ, சிறு வீடுகளோ பெரிய வீடுகளோ, இந்த கலிமா அங்கே கொண்டு போய் சேரும் என்று சொன்னாங்க. இந்த கலிமா அங்கே போய் சேரும். பி இஸ்ஸி அஸீஸின் பி துல்லி தலீல் என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கும், அதை மறுத்தவர்களை கேவலப்படுத்தியது கலிமா. மறுத்தவர்களை கேவலப்படுத்தும். நல்லா கவனிங்க, ஏற்றுக்கொண்டவர்களை கண்ணியப்படுத்தும், மறுத்தவர்களை ஆனால் சொன்னவர்களை கேவலமாக. கலிமா நீ சொல்லிக்கிட்டே இரு, உன்னைய கேவலப்படுத்தினா அவன் கேவலமாயிருவான். நீ சொல்லிக்கிட்டே இரு, எங்கே பார்த்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முழங்கு, செல்லும் இடமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, அல்லாஹ் தான் நம்ம தேவைப்படுச்சு, அல்லாஹ் தேவைப்படுச்சுலான்னு சொல்லு. விளைஞ்சுங்களா? உன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் மரியாதை கொடுப்பான், உன்னை மறுத்தவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். கலிமா போயிட்டு தான் இருக்கு. இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரை இந்த கலிமா கொண்டு போய் சேர்த்துவான் அல்லாஹ் தஆலா. எந்த ஒரு வீட்டையும் அல்லாஹ் விடமாட்டான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் கலிமா கொண்டு போய் சேர்க்கும். அதில் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் நாம பங்கு கேட்கணும். யா அல்லாஹ் கலிமாவை கொண்டு போய் சேர்க்கறது ஓம் பொறுப்பு. அலஞ்சன் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய நூர் அந்த திருக்கலிமாவை பரிபூர்ணமாக்கியே தீருவான். உலகத்தின் கடைசி வரை அல்லாஹ் இந்த கலிமாவை கொண்டு போய் சேர்த்தே தீருவான். வலவு கரிஹல் காஃபிரூன், அதை காஃபிர்கள் வெறுத்தாலும் சரியே, காஃபிர்கள் விரும்பாவிட்டாலும் சரியே. அவன் அழிக்கணும்னு நினைக்கிறான். இஸ்லாமிய நந்தவனத்தை அழித்து விட வேண்டும், இஸ்லாமிய பூங்காவை நசுக்கி விட வேண்டும், இஸ்லாமிய மரத்தை வெட்டி வீழ்த்தி விட வேண்டும் என்று நாடுகிறான். யுரீதுன யுத்ஃபிஉ நூரல்லாஹி பி அஃப்வாஹி, தங்களுடைய வாயை கொண்டு ஊதி அல்லாஹ்வுடைய நூறாகிய திருக்கலிமாவை அணைத்து விட வேண்டும் என்று எண்ணுகிறார். யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பி அஃப்வாஹி வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் இந்த நூரை பரிபூர்ணமாக்கியே தீருவான். வலவு கரிஹல் காஃபிரூன், இறை மறுப்பாளர்கள் அதை வெறுத்தாலும் சரியே, கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்தே தீருவான். இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர, லா இலாஹ இல்லல்லாஹ் இறக்குனது நாம தான். வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நாம் தான் அதை பாதுகாப்போம். கியாம நாள் வரைக்கும் அதை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.
இன்னல்லாஹ் பாலிகு அம்ரிஹி, தன் நினைத்த காரியத்தை அல்லாஹ் நடத்தியே தீருவான். ஃபஆலுல் லிமா யுரீத், தன் நாடியதை அல்லாஹ் செய்தே தீருவான். இத்தனையும் சொல்லிட்டான் நான் தரேன். அப்போ கியாமத் வரைக்கும் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் போய் தான் போய் தீரும். இப்போ நாம் என்ன கேட்கணும் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் அந்த திருக்கலிமாவோட மிஷன், திருக்கலிமாவோட இயக்கம், இந்த திருக்கலிமாவுடைய வேலை நடக்குது, இந்த கம்பெனியில் எனக்கும் ஒரு வேலை கொடு. இப்போ புதிதாக நபிமார்கள் தோன்றுவார்களா? தோன்ற மாட்டாங்க. 1,24,000 நபிமார்களோடு முடிஞ்சு. காத்தமுன் நபியீன் சய்யிதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் வந்தார்கள். அதோடு நுபுவத் முடிஞ்சு போச்சு. இனி கியாமத் நாள் வரைக்கும் அந்த நுபுவத்துடைய பணியை அல்லாஹ் தஆலா தன் வலிமார்களை கொண்டுதான் அல்லாஹ் செய்ய வைக்கிறான். அப்ப வலிமார்கள்லாம் யாரு? யாரு லா இலாஹா இல்லல்லாஹ் பணியை செய்யறாங்களோ அவங்க தாங்க வலிமார்கள். நீ வலிமார்கள் யார சொல்றீங்க? எதை வச்சு அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய குர்ப் எதை வச்சு கிடைக்குது? வலி கஸரத்து ஸலாத்தா, அதிகமாக தொழக்கூடியவர், நெற்றியில காய்ச்சி போயிடுது, அந்த மாதிரி அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர். நீ அதிகமாக தொழுது யாருக்கு என்ன பிரயோஜனம்? நன்மை வேணாலும் உனக்கு கிடைச்சி, ஓ மூட்டை சேர்ந்துச்சு. நீ அதிகமாக நோன்பு வச்சு யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதிகமாக ஹஜ்ஜு செய்யக்கூடியவர், அதிகமாக உம்ரா செய்யக்கூடியவர், அதிகமாக தர்மம் செஞ்சாச்சும் 4 பேர் கிடைக்குது பிரயோஜனம். ஆனால் அந்த பிரயோஜனம் எல்லாரும் செய்கிறாங்க. தர்மம் நீ மட்டுமா செய்கிற? முன்னும் செய்கிறான், 4 முஸ்லீமும் செய்கிறாங்கல்ல பை, ஒன்றை விட அதிகமாக அவனும் செய்கிறான். எங்கே பார்த்தாலும் மக்களுக்கு உதவி செய்கிறாங்க, எல்லா ஏற்பாடும் செய்கிறான். தெரிஞ்சுங்களா? 1,00,000 பேருக்கு நீ சோறாக்கி போட்ட, நீ அதோட வலியில் ஆக முடியுமா? ஆக முடியாது. ஏன்னா உன்னை விட அதிகமாக சோறு போடுறாலாம் இருக்கணும். நீ என்ன சோறு போடுற? நீ சோறு போட்டு நல்லோட வலி ஆயிருவியா? ஆக முடியாது. அப்போ எல்லா காஃபிரும் வலி ஆயிடுவானு. வள்ளலார்னு இயக்கம் வச்சிருக்கான். அவங்க வாழ்க்கை நோக்கமே என்னதான்? வள்ளலார் இயக்கம்னு சொல்லுவாங்க பை. வாழ்க வளமுடன் போட்டிருப்பாங்க வண்டியில். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, தனிப்பெருஞ்சோதி அற்பெரும் கருணை என்ன போட்டு எழுதி போட்டிருப்பாங்க வண்டியில், எழுதி அவனுக்கு பைக்கில் எழுதி போட்டிருப்பாங்க. அவன் வாழ்நாள் நோக்கமே அடுத்த ஆள் சோறாக்கி போடுறது தான். எல்லாரும் வழியில் போயிடுவாங்களா அவங்க எல்லாருமே? அவன் வள்ளலார் கட்சியில் அந்த குரூப்பில் சேர்ந்துட்டா நீ குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக சோறு போடணும். காசு அதிகமாக 10 பேருக்கு 100 பேருக்கு, சில பேர் ஒரு நாளைக்கு 150 பேருக்கு 200 பேருக்கு சோறு போட ஆள்லாம் இருக்கிறாங்க. நான் படத்தில் வட்டி கடை அதிபதி, அவன் மொத்த சொத்து நிறைய, ஊரே வட்டி கடை தான். அவர் வேலை என்ன? டெய்லி சோறாக்கி அதுவும் 2-3 வண்டி வச்சிருக்கிறார். 100கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சொத்தை டெய்லி கொடுக்குறார். அச்சய பாத்திரம் அப்படின்னு போட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் சோறு. வள்ளலார் கட்சி. வல்லாவுடைய விலாயத்து கிடச்சி போயிருமா? வலி விலாயிருவாங்களா? விலாயத் கா சபப் கியா பாய்? நபிமார்கள் ஊருக்கே சோறாக்கி போட்டு தான் வந்தாங்களா? நபிமாருடைய வேலை என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் ஊருக்கே சோறாக்கி போட்டார்கள். அத்தனை பேர் வயிற்றை நிரப்பி சென்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். உலக மக்கள் எல்லோருக்கும் பட்டினி கிடக்க அத்தனை பேருக்கும் சோறாக்கி போட்டார்கள். அதான் அவங்க வாழ்க்கை நோக்கமே. இப்ராஹிம் நபியா அனுப்பிய நோக்கமே பட்டினி கிடப்பவருக்கு சோறாக்கி போட்டாங்க. யார் சொன்னா? யார் சொன்னா? உங்கள்கிட்ட மூசா நபி வந்த நோக்கம், முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் அனுப்பப்பட்ட நோக்கம். மக்காவில் எத்தனை ஏழைகள் பசி பட்டினியால் வாடுகிறார்கள். அவர் அத்தனை பேருக்கும் உணவு ஆக்கி போட்டே தீர வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக ரசூலாக அனுப்பப்பட்டார்கள். அவங்க இதை வாழ்க்கையை நோக்கமாக வச்சிருக்கானோ? வாழ்க்கையை நோக்கமே சோறாக்கி போட்டு வச்சுக்கிறாங்க. எடப்பாவி அவன் பட்டினி கடனை சொருக்கம் போட்டுவான் சித்தா. சரிங்களா? நீ களிமா சொல்லி கொடுக்காம குஃபுரில் வச்சு சோத்தை போட்டு திண்டு நல்லா திண்டுட்டு போய் அவன் மறுபடியும் குஃபுரில் இன்னும் உங்களுக்கு அடிப்பான். அவன் திங்கிற சோறு அவன் குஃபுரெல்லாம் இழுத்துட்டு போகும். வலா தஸிதில் ஸாலிமீன இல்லா தபாரா. இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. ரப்பே, எப்ப கல்புல களிமா உள்ள வரலையோ அவனை நீ துனியாவில் நல்லா காசு பணம் கொடுத்து வாழ வச்ச, இன்னும் அட்டகாசம் அநியாயம் அதிகமா பண்ணுவான். திண்டுபிட்டு உன் சோத்தை திண்டுபிட்டு, உன் சோத்தை கொடுத்த சோத்தை திண்டுபிட்டு குஃபருக்கு போவான், ஷிர்க் செய்வான், அநியாயம் பண்ணுவான், அட்டகாசம் பண்ணுவான், கொள்ளைகள் அடிப்பான், செய்வான்.
இன்னும் காஃபிரைத்தான் பிள்ளையாக பெற்றெடுப்பான். அதுக்கு ஒரு சோறு உதவியாயிருக்கு. சோறு போட வேணாம்னு சொல்லு, அது வாழ்க்கையின் மக்சது இல்லைங்கிறேன். அதனால யாருக்கும் சோறாக்கி போட வேணாம்னு சொல்ல வரல. நபிமார்கள் வந்த நோக்கம் சோறாக்கி போடுவதல்ல என்று சொல்ல வருகிறேன். மக்களுக்கு தீனி கொடுக்கறதுக்கான தான் நபிமார்கள் தீனை கொடுக்க வந்தாங்க. அவர்களை நீ விட்டு விட்டாயானால் உன் அடியார்களை வழிகெடுத்து விடுவார்கள். பெரும் பாவிகளை காஃபிர்களை தான் பிள்ளையாக பெற்றெடுப்பார். விடாத ரப்பே, சம்ஜோ பாய் சம்ஜோ, நல்லா யோசிங்க, நல்லா அறிவை யோசிக்க வைங்க, அறிவை கூர்த்திட்டுங்க, யோசிங்க உட்கார்ந்து. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக இந்த உலகில் வந்தார்கள்? வந்த நோக்கம் என்ன? துஹ்ஃபைய ரிசாலத் என்ன? ரிசாலத்துடைய அன்பளிப்பு என்ன? இல்லை என்றால் அந்த ரிசாலத்துடைய அன்பளிப்பு என்னங்க? துஹ்ஃபைய ரிசாலத் லா இலாஹா இல்லல்லாஹ். இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் அந்த நபிமார்கள் கொண்டு வராமல் இருந்தால் அவர்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அபூஜலும் சோறாக்கி போட்டான். மக்காவாசியில் அத்தனை பேருமே சோறாக்கி போடுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. ரியாஃபத், விருந்துபசரிப்பதில் மக்காவாசிகளை போட யாருமே கிடையாது. அவ்வளவு விருந்துபசரித்தார்கள். அவருக்கு பிரம்மணம் வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விருந்து உபசாரம் செய்ய கற்றுக் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து விளைஞ்சா இல்லைங்களா? பெருமாள் சொன்னாங்க, மானா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதனை என்று வேறில்லை. இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், கவனிப்பா இங்கே, நான் உங்களை போன்ற ஒரு மனிதனை என்று வேறில்லை. இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும். அப்ப இந்த எனக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரே வித்தியாசம் என்ன? இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித். எனக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. நானும் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிட்றீங்க. நான் ட்ரெஸ் கொடுத்துறேன், நீங்களும் ட்ரெஸ் கொடுத்துறீங்க. நான் சம்பாதிக்கிறேன், நீங்களும் சம்பாதிக்கிறீங்க. நானும் மனைவி கொடுத்துருக்கேன், நீங்களும் மனைவி கல்யாணம் முடிச்சிருக்கிறீங்க. நீங்களும் புள்ள பெற்றங்க, நானும் புள்ள பெற்றேன். நானும் கடத்தலுக்கு போனேன், நீங்களும் கடத்தலுக்கு போனீங்க. நீங்களும் கத்திரிக்காய், நானும் முருங்காய். நீங்களும் வெண்டைக்காய், நானும் வெண்டைக்காய். என்ன வித்தியாசம்? நீங்களும் கறி, நீங்களும் மீனும், நானும் அதே தான். என்ன வித்தியாசம்? உங்களுக்கும் வீடு, எனக்கும் வீடு. மற்ற மனிதர்களாக உங்களுக்கும் நபியாக எனக்கும் என்ன வித்தியாசம்? கொல் நபியர் இன்னமா கொல் நபியரின் சொல்லுங்க அவங்கள்ட்ட போய், இன்னமா ஆன பஷருன் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற சாதாரண மனிதனை என்று வேறில்லை. அப்ப உங்களை மடுவுக்கு மாணிக்கமாக்குறது என்ன வித்தியாசம்? இப்ப இவ்வளவு அல்லாஹ் ஏன் சிரமப்படுத்துறான் நபியை? சய்யிதுல் முர்சலீன் ஏன் ஆக்கனா? நபி கை காட்ட நிலா ஏன் பொழந்துச்சு? நீ கை காட்ட நிலா பொழக்கலையே, நபி கை காட்ட நிலா ஏன் பொழந்துச்சு? நபி நடந்தால் கஸ்தூரி மணம் தெருவெல்லாம் வீச்சு, என்ன காரணம்? நபி நடந்தால் கால் அச்சு பதியில மண்ணுல கல்லுல கால் அச்சு பதியுது, என்ன காரணம்? நபி நடந்தால் மேகம் குடையிடுகிறது, என்ன காரணம்? ஜி, நபியுடைய கையிலிருந்து வந்தக்கூடிய தண்ணீரை உலகமே அருந்துச்சு, என்ன காரணம்? என்ன வித்தியாசம்? இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நபியே நீங்க சொல்லுங்க, நானும் உங்களை போன்ற மனிதரை அன்றி வேறில்லை. யூஹா இலைய ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, யூஹா இலை எனக்கு வஹி இறைக்கப்படுகிறது. என்ன? யூஹா அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் ஆகிறவன் ஒரே ஒரு இலாஹ் தான், ரெண்டு இலாஹ் கிடையாது என்று எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் எனக்கு உங்களுக்குள்ள வித்தியாசம். அவ மனித குலத்துடைய மகிமை எதுல இருக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு. மனிதர்கள் மாணிக்கமாக ஏன் ஆனார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டாடார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து எதை வச்சு? லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சு. இப்ராஹிம் எப்படி அந்தஸ்து எதை வச்சுங்க? கலிமா வச்சுதான். மூசா நபி அந்தஸ்து எதை வச்சுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சு. அனைத்து அன்பியாக்களும் வந்தார்களே, அந்த அன்பியாக்களுடைய சிறப்பு எதை வச்சுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சுதான். அன்பியாக்களுக்கு பின்னாடி அவுலியாக்கள் வந்தாங்களே, அவங்க சிறப்பு எதை வச்சுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சு. கலிமா வச்சுதாங்க நபியாக அல்லாஹ் அனுப்புறான் அவங்கள. கலிமா மட்டும் இல்லை என்றால் அவளுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. எந்த நபிக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லைங்க.
விளங்குதா இல்லைங்களா? ஏன் அந்த நுபுவத்துடைய தகாதா என்னன்னு விளங்குச்சிங்களா? துஹ்ஃபையே ரிசாலத்தின் ஷேக்னு சொல்லுவாங்க. ரிசாலத்துடைய அன்பளிப்பு என்ன விளங்குச்சா இல்லைங்களா? மக்சதே நுபுவத் என்ன விளங்குச்சா? நுபுவத்துடைய மக்சத் என்ன விளங்குச்சிங்களா? இந்த அகில உலக மக்களுக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தான் இலாஹ் என்று அறிவித்து கொடுக்கிறது. அறிவித்து கொடுத்ததனால் தான் அவர்கள் அன்பியாக என்று சொல்லப்பட்டார்கள். அது எந்த வித்தியாசமும் இல்லைன்றாங்க, நபியை சொல்லிட்டாங்க. நீங்களே சொல்லிடுற நபி, உங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லை, நீ மனுஷன் நானும் மனுஷன் தான், ஒரே ஒரு வித்தியாசம்னா அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித் யூஹா இலைய. அப்ப இத்தனை அன்பியாக்கள் வந்தது நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். சொல்லுங்க சத்தமா. இத்தனை அன்பியாக்களுக்கு அல்லாஹ் உயர்வு கொடுத்தது காரணம். அப்ப அவுலியாக்களை அல்லாஹ் ஆக்குறது காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ். இல்லாம எந்த வலியும் வலியாக முடியாது. வலியுடைய உயர்வே லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சுதான். சரிமா? அப்ப அன்பியாக்கள்ல தராம் வித்தியாசம் இருக்கு, நபிமார்ல இருக்கா இல்லையா? தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅதுஹும் அலா பஅதின். நபிமார்களிலே சிலரை விட சிலரை மேம்படுத்தியிருக்கிறோம். என்ன வச்சு மேம்படுத்த அல்லாஹ் தஆலா? அவங்க செஞ்ச சேவையும் அதற்காக அவங்க பட்ட கஷ்டங்களும் திரிக்கலிமாவை எத்தி வச்சதை வச்சு தான் அல்லாஹ் தஆலா செஞ்சார். உலுல் அஸ்ம் 5 பேர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இந்த 5 பேரும் பட்ட கஷ்டம் யாரும் படல. எதுக்காக வேண்டி? திருக்கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வேண்டி. அதுலயும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதீது ஃபில்லாஹி, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் மிக சிரமப்படுத்தப்பட்டேன். மா ஊதிய அஹதுன், யாருமே சிரமப்படுத்தப்படவில்லையே அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தப்பட்டேன். அவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டார்கள் கலிமா மக்களுக்கு எத்தி வைக்கிறதுக்காக வேண்டி. திருக்கலிமா உலக மக்களுக்கு எத்தி வைக்கிறதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லகத் ஊதீது ஃபில்லாஹி வமா யுதா அஹதுன், லகத் உகிஃப்து ஃபில்லாஹி மா யுகாஃபு அஹதுன். அவ்வளவு சிரமப்பட்டேன். வலக்கத் அல்லாஹ் குர்பா, எந்த கஷ்டப்பட்டேன். வலக்கத் அத்தத் அலைய சாலிசத்துன் ஒமாலி ஒலி பிலாலின் தாமுன் யகுலுஹு து கபிதின். எத்தனையோ 3 நாட்கள் கடந்து சென்றிருக்கின்றது. எனக்கும் என் கண்மணி பிலாலுக்கும் உண்ணுவதற்கு ஒரு கவலம் உணவு கூட இருக்கவில்லை. யகுலுஹு து கபிதின், ஈரமான ஈரக்குலையுடைய ஒரு உயிரினம் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு இருக்கவில்லை. இல்லாமா வாரா இபுத்து பிலாலி, பிலால் தன்னுடைய கமுக்கட்டில் வைத்திருந்த மடக்கி வச்சிருந்தாரு ஒரு துணியில, அப்படியே ஒரு சில கவலங்களை தேவை. ஒரு பேர்ச்சம்பளம் வச்சுக்குவோம், உயிர் போகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு பேர்ச்சம்பளத்தை கவலை சுற்றி உள்ள வச்சுக்கோங்க. அப்படியே பெருமான கூட நடப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படியே எத்தனையோ 3 நாட்கள் கடந்திருக்கின்றன. நான் துன்புறுத்தப்பட்டது போன்று யாரும் துன்புறுத்தப்படவில்லை. வா வா வா. எதுக்காக வேண்டி? லா இலாஹ இல்லல்லாஹ். விளஞ்சவை. அதனால தான் சய்யிதுல் முர்சலீன் அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அவர்கள் செய்த சேவை யாருமே செய்யல. திருக்கலிமாவுக்கு அல்லாஹ் அவங்கள அவ்வளவு வேலை வாங்கிட்டான். அன்பியாக்கள் எப்படி தரத்தில் வித்தியாசப்பட்டார்களோ அவுலியாக்களிலும் தரத்தில் வித்தியாசம் இருக்கிறார். அவுலியாக்கள்லையும் மேலானவர்கள், அடுத்த தர்ஜா வித்தியாசம் இருக்கு. எதை வச்சுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சு. யாரின் திருக்கலிமாவை பல்லாயிரம் மக்களுக்கு எத்தி வைத்தார்களோ, பல கோடி மக்களுக்கு அதை கொண்டு மக்களுக்கு பலன் கொடுத்தார்களோ, அதை வச்சுதான் அவங்க அந்தஸ்து அல்லாஹ் தஆலா மேல கொண்டு போனாங்க. யாரால் மக்கள் கலிமா அதிகம் பெற்றுக்கொண்டார்கள், எந்த அளவுக்கு சேவை செய்தார்கள், அதை வச்சுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் சேவை செய்வதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் விலாயத்தை அடைய முடியும், அல்லாஹ்வுடைய வலியாக ஆக முடியும். அது ரிசாலத்துடைய நிழல், அது நுபுவத்துடைய நிழல் எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். அது எந்த அளவுக்கு நீ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறியோ அந்த அளவுக்கு நீ அல்லாஹ்வுடைய குர்புல்ல, அல்லாஹ்வுடைய வலியாக நீ இருப்ப. அதை வச்சுதான் மேயார். வலிக்கு பின்ன கிடையாலும் ஒரு பெரிய அல்லாஹ்வுடைய வலி உள்ள குத்துபு எல்லாம் பேர் சொல்லிக்கிறான். ஒரு பெரிய வலி உள்ளவங்க எங்க ஜமானாவுடைய குத்துபு. எதை வச்சு எப்படி எத்தி வச்ச லா இலாஹ இல்லல்லாஹ்? எப்படி நீ புழங்கின கலிமாவுக்கு என்ன சேவை செஞ்ச? விளைஞ்சுங்களா? அதை வச்சுதான் பாய் விலாயத்திலையும் அல்லாஹ் தஆலா அந்தஸ்துகளை பெருக்கிறான். அல்லாஹ் தஆலா விளைஞ்சாலையும் பெரிய தாடி வச்சோ, பெரிய ஜுப்பா வச்சோ, பிரம்மாண்டமான காரை வச்சோ, பிரம்மாண்டமான பாடிகளை வச்சோ, காடி வச்சோ, இதை வச்சு கொஞ்சம் இல்லை பை. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள்
இரவு பகலாக கலிமாவுக்கு அர்ப்பணமாகக்கூடியவர் கிடைத்தால் விளங்கிக் கொள்ள அவர் அல்லாஹுடைய விலாயத்தை அவங்க இருக்கு. அல்லாஹ் கலிமாவுக்கு அவரை பொறுக்கி எடுத்துக்கொண்டான்னு விளங்கி புரிஞ்சுங்களா. என் ஷேக்நாத் அப்படித்தான் நாங்கள் பார்த்தோம். தன் உயிர் பிரியும் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. உடலில் எல்லா எனர்ஜியும் போயிடுச்சு. 80 வயசு, 82 வயசு, எல்லா எனர்ஜியும் போயிடுச்சு. புரிஞ்சுங்களா. கத்தனா நெஞ்சு தகர டப்பாவா போயிடுச்சுப்பான்னு நாங்கள் சொல்லிட்டோம். நெஞ்சு கூட்டலாம் தகர டப்பாவா போயிடுச்சுப்பா, கத்த முடியல. அந்த நிலையில் சர்க்கார் வந்து சொன்னோம், இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாவுக்கும் இலாவும் வாஹித். அழுத்த திருத்தமா சொல்லுவாங்க, உங்க இலா ஒரே இலா தான். இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகள் இருந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை. அதை எஜமா அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்க. வளைஞ்சவை. அதனாலதான் அவங்க அல்லாஹ் தஆலா ஃபைஸி நாயத்துக்கும் ஆமீர் நாயத்துக்கும் அந்த அந்தஸ்து, உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுத்தான். வளைஞ்சிங்களா. நூறு நாயத்துக்கு அந்த அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுத்தான். தன் இறுதி நாள் வரை வீட்டில் உட்காரவே இல்லை. வீடு குலுகுலுன்னு இருக்கு, ஏசி போட்டிருக்கு, பெரிய வீடு, பங்களா, பேரம் பேத்தி எல்லாம் இருக்கிறாங்க. ஜாலியாக வீட்டில் உட்காந்துட்டா தென்னை தேடி வரக்கூடிய முறிதுகளுக்கு சொல்லிக்கலாம். ஜமா உட்காரல. 90 வயசுல கிளம்புறாங்க. ட்ரெயின் புக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. இங்கே 4 நாள், அந்த ஊர் 4. இப்போ லாலியார சொல்றாங்க, லாலியார சொல்லிட்டே இருக்கு, சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நீ எல்லாரும் அங்கே வர முடியாது இல்லைப்பா. வெண்டாஸ் வந்து 1000 பேர் வர்றாங்க, கால்பேட் வந்து 1000 பேர் வர்றாங்க. இந்த 1000 பேர் அங்கே கூட்ட முடியாது இல்லை. அவங்களை வச்சாலும் 1000 பேர் வந்தாலும் அவங்களை வச்சு சோறாக்கி போட முடியாது இல்லை. அவங்க கவனிக்க முடியாது இல்லை எல்லாத்தையும். அவர்களுக்கு நசீப் இல்லாமல் போயிடுமே. நான் வர்றேன் வா சொல்லுவாங்க. ஃபைஜி சாப் தேகோ, நான் மட்டும் இந்த தமிழ்நாட்டுக்கு வராமல் இருந்தால் இருண்டு கிடக்கும் உள்ளங்கள் எல்லாம். இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு ஆயிரக்கணக்கான இதயங்களை அல்லாஹ் தஆலா எல்லாம் ஒளிபெற செஞ்சுட்டான். நீங்களும் வீட்டில் உட்காராதீங்க, போ சொல், டெய்லி போய் சொல்லு. ஒரு நாள் கூட உன்னுடைய நாட்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் மற்றவர்கள் எத்தி வைக்காம ஒரு நாள் கழியக்கூடாது. சபதம் எடுத்துங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். இந்த வருடத்துடைய இறுதியில எல்லாம் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாம் ஊருக்கு போறீங்க, உலமாக்கள் பட்டம் வாங்கிட்டு போறவங்களுக்கும் சரி, அதுக்கு அடுத்த சுமராக்கல்ல உள்ளவங்களும் சரி, ஊருக்கு நீங்க போறீங்க, விளைஞ்சுங்களா. நம்ம அல்லாஹ் தஆலா திருக்கலிமாவுக்கு பொறுக்கி எடுத்துக்கணும்னு துவா செய்யுங்க அல்லாட்ட. அநேகமாக அப்பயுமே அதிகமாக துவா செய்யறது, யா அல்லாஹ் உன் கம்பெனி பெரிய கம்பெனி, லா இலாஹ இல்லல்லாஹ் கம்பெனி, அந்த கம்பெனியில் பெரிய பெரிய அன்பியாக்கெல்லாம் வேலை செஞ்ச கம்பெனி, விளைஞ்சுங்களா. அதில் எனக்கு ஒரு வேலை கூட இல்லை, ஒரு சின்ன வேலை கூட இல்லை. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கம்பெனியில் என்னை நீ ஒரு வேலைக்கு சேர்த்துக்கிறப்ப, இந்த இந்த வேலைக்கு என்ன நீ பொறுக்கி எடுத்துக்கோ, நான் உனக்கு தேவையில்லை ரப்பே. நீ யாரை கொண்டும் கலிமாவுடைய வேலையை செய்ய வைப்ப. ஒரு ஹுது பறவை கலிமா சேவை செய்யுது. சுலைமான் இப்படி பறவை, ஹுது பறவை, அது சொல்லுது, என்ன சொல்லுது? அவர்களுக்கு தெரியவில்லை அல்லாஹ் ஒருத்தன் தான் இலாஹ் என்று அந்த மக்களுக்கு அறியவில்லை. ஜி இந்த மக்களுக்கு அல்லாஹ் இலாஹ் என்று தெரியவில்லையே, சூரியனை வணங்குறாங்க. ஜி யஅபுதுன ஷம்ஸ, சூரியனை வணங்கிட்டு இருக்கிறாங்க நபியே. இந்த அல்லாஹ் தான் இலாஹ் என்று இவருக்கு தெரியவில்லையே என்று ஹுதூது பறவை சொல்லுது. வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதுன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ், அல்லாஹ் தஆலா விட்டு சூரியனை வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஜி அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுக்ரிஜுல் ஹபஅ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ض் வ யஅலமு மா துக்ஃபூன வ மா துஅலினூன் அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். அல்லாஹு அக்பர் உழுதுரு. இந்த வார்த்தையை கேட்டா அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ஹுது போல்தரே, ஹுது கலிமாவோட தாத்பரியங்களை அர்த்தம் சொல்லுது பாருங்க. வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதுன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ், அல்லாஹ் தஆலா விட்டு சூரியனுக்கு சஜ்ஜா செய்றாங்க. நபியே இது எப்படி பொறுக்கும் தான் பார்த்துட்டு வந்தேன். வஸய்யன லஹும் ஷைத்தானு அமாலஹும், அவங்க காரியங்களை ஷைத்தான் அவங்க அலங்கரிச்சு காட்டிட்டான். ஃபஸத்தஹும் அனிஸ் ஸபீலி ஃபஹும் லா யஹ்ததூன், நேரான பாதையை விட்டும் ஷைத்தான் தடுத்து விட்டான், அவர்கள் நேரொளி பெற்றவர்களாக இருக்கவில்லை. நபியே எப்படி நேரொளி பெற்றுக்கொள்ளவில்லை? அல்லாஹ் யஸ்ஜுதூன லில்லாஹி அல்லதி யுக்ரிஜுல் ஹபஅ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ض், வான பூமியிலே மறைந்திருப்பவற்றையெல்லாம் வெளியாக்குகிறானே, அவன் இல்முல மறைஞ்சிருந்த வெளியே கொண்டு வரானே உதூது கொடுத்து, அந்த ரப்பை மறந்துட்டாங்க நபியே. அந்த ரப்புக்கு சஜ்ஜா செய்ய மாட்டாங்க.
வயஅலமு மா துஃபூன வ மா துஅலினூன், ஒவ்வொருவரும் எதை கல்பில் மறைத்திருக்கிறார்கள், எதை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நன்கு அறியக்கூடிய அந்த அல்லாஹுவை அவள் வணங்காமல் சூரியனை வணங்கிட்டு இருக்கிறான். சொல்லிட்டு அந்த பறவை சொல்லுது, அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? இத்தனோரு சிம்மாசனத்தை அந்த அம்மா வச்சுக்கிட்டு விளைஞ்சிங்களா தன்னை பெருமை பேசிட்டு இருக்குது. ஏன் ரப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? ரப்புல் அர்ஷில் அஸீம், அண்ட சராசரங்களை உள்ளடக்கிய மாபெரும் சிம்மாசனத்துக்கு ரப்பு. அந்த அரிசி எப்படிப்பட்டது? கோடிக்கணக்கான குருசியை உள்ள வைக்கலாம். அந்த குருசி எப்படி வைக்கிறது? 7 வானங்களையும் அதில் உள்ள அத்தனை கோள்களையும் அத்தனை நட்சத்திர தொகுப்புகள் கேலக்சி எல்லாத்தையும் சுருட்டி வச்சாலும் ஃபுட்பால் மைதானத்தில் கடுகு போட்ட மாதிரி தான் இருக்கும். குருசி அவ்வளோ பெருசு. குருசியை கொண்டு போய் அரிசியில் போட்டால் இது காணாம போயிடும். குருசி அரிசி அவ்வளோ பெருசு. அந்த அரிசிக்கு ரப்பு. ரப்பு மட்டுமா? லா இலாஹ இல்லாஹு, உன் அனுபவத்தினை தேவைகளும் நிறைவேற்றப்படும் அந்த அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. இப்ப லா இலாஹ இல்ல பிரச்சனை யார் செய்யறா? ஹுது பரவ செய்து. நீ தூங்கிட்டு இருக்க வீட்டுல, நீ தூங்கிட்டு இருக்கிறடா மனுஷனே, சம்பாதிக்கிறது சாப்பிட்றதா வேலை நினைச்சிட்டு இருக்கிறடா. விளைஞ்சுங்களா? ஒரு சிந்தனை முழுசு சம்பாதிக்கிறது சாப்பிட்றது. கானா பீனா தோனா சோனா. சாப்பிடணும், குடிக்கணும், கழுவணும், தூங்கணும், எந்திரிக்கணும், ட்ரெஸ் உடுத்தணும், வீடு கட்டணும், கடை கட்டணும், சாவணும், மூத்து வந்தால் செத்து போயிடணும், கபலுக்கு உள்ள வச்சிடணும். இதுக்காக அவனை படித்தான். ஹுதூது பறக்கிற அறிவு உனக்கு இருக்கா? அந்த ஹுதூது பறவை கல்வியில் எவ்வளோ கவலைப்பட்டிருக்கும். எத்தனையோ ஆயிரம் பறவைகள் எத்தனையோ ஊரை கடந்து போகின்றன. எத்தனையோ ஆயிரம் பறவைகள் எத்தனையோ ஊர்களை கடந்து செல்கின்றன. பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஹுதூது பறவை பார்த்து ரப்பு தாலா ரப்புல் அர்ஷில் அஸீம் அல்லாஹு லா இலாஹ, அவனை விட்டு சூரியனை வணங்கிட்டு இருக்காங்க. ஒரு மனசுல ஒரு கவலை வந்துருச்சு. எதுக்கு? அது ரொம்ப கவலையா ரெண்டு பார்த்துட்டு என்ன செய்யறான்னு பார்த்துட்டு நபி லேட்டாக வந்துச்சு. நபி ஏன்பா எங்கே போய் லேட்டாக வர்ற? இந்த மாதிரி நடக்குது நபியை பார்த்துட்டு அநியாயம், சும்மா இருக்க முடியும். சைத்தான் வலி கெடுத்துட்டான் அவங்களுக்கு. எல்லாம் ஏற்றது ரப்ப தாலா விட்டு சூரியன் வணங்குறாங்க. என்னால் பார்த்து நெஞ்சு பொறுக்குது இல்லையே, நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால் தெரிஞ்சுங்களா, நெஞ்சு பொறுக்குது இல்லையே அது சொல்லுது. அந்த ஹுதூது பறவை கவலை. அப்படியா சுலைமான்? அப்படியா? தபால் தரம் கொண்டு போய் போடுங்க. இன்னஹு மின் சுலைமான் இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் போடுங்க. தூணி முஸ்லிமீன். அந்த ஒட்டுமொத்த சபா நாடே முஸ்லீம் ஆயிருச்சு. ஒரு ஹுதுஹுது பறவைக்கு இருந்த கவலை, அது பட்ட கவலை. ஹுதுஹுது பறவை சின்ன பறவை தான், காக்காவோட கொடுக்காது. இன்னும் சொல்லப்போனால் சிட்டுக்குருவியோட கொஞ்சம் பெருசா இருக்கும். புறாவோட சின்ன, சிட்டுக்குள்ள கொஞ்சம் பெருசா இருக்கும். மரங்கொத்திங்கிறாங்க சில பேர். அது பேர் சின்னதாக. அது மனசு எவ்வளவு பெருசு, கல்பு எவ்வளவு பெருசு இருக்கும். அது கல்புல அது பட்ட கவலை ஒரு சமுதாயத்தையே அல்லாஹ் முஸ்லீம் ஆக்கிட்டான். சபா நாட்டையே முஸ்லீம் ஆக்கிட்டான். இன்னி ஆதீக பி சபஇன் பி நபஇன் யகீன். சபா நாட்டில் வருகிற நபியே கவலையான செய்தி கொண்டு வர. அல்லாஹ் விட்டு போய் சூரியனை வணங்குறாங்க நபியே. நெஞ்சு பொறுக்குது இல்லையே, மனசு கேட்க மாட்டேங்குது நபியே. யார்கிட்ட? ஒரு சின்ன சிட்டுக்குருவி மனசுல ஏற்பட்ட கவலை. அந்த ஊர் மக்களை அல்லாஹ் இலாஹாக்காம இருக்கிறாங்களே, அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு ரப்புல் அர்ஷில் கரீம் ரப்புல் அர்ஷில் அஸீம் என்று பட்ட கவலையில ஒரு நாடே முஸ்லீம் ஆயிடுச்சு. அவங்க பிச்சிலங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. பில்கீஸ் ராணி முஸ்லீம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு உட்காந்து பள்ளிவாசல் அல்லாஹ் மல்லி பைனமா கமா அல்லஃப்த பைன சய்யிதனா சுலைமான் வ பில்கீஸ் அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். அதுல குத்துபா ஓதுறாங்கல்ல, யாருக்கு நன்றி செலுத்தணும்? ஹுதூது பறவைக்கு நன்றி செலுத்தணும். என்ன பை? ஹுதூது பறவைக்கு நன்றி செலுத்தணும். அப்ப ஒரு ஹுதூது பறவை உண்மையிலேயே இஹ்லாஸா அது மனசுல கவலைப்பட்டதுனால அல்லாஹ் சமுதாயத்தையே இஸ்லாம் ஆக்கிட்டான். கியாமத் வரைக்கும் சுலைமான் பில்கீஸ்னு பேரை வர வச்சுட்டான் அல்லாஹ் தஆலா. அப்போ உன் மனசுல கவலை வரக்கூடாதா? உன் மனசுல இந்த மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் போய் சேரணுமே. எவ்வளவு பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்காம இருக்கிறாங்களே. காஃபிரை பத்தி கவலைப்படுறத விட முஸ்லீம் பத்தி கவலைப்பட. இன்னைக்கு சொன்னாங்க, அலா தஸ்தஹி, முஸ்லீம் ஆகி நீ வெக்கப்படல? நீ அன் தகுல லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வெக்கம் இல்ல. வலக அல்ஃப மாபூத், உன் கல்புல ஆயிரக்கணக்கான கள்ள தெய்வங்கள் உள்ள வச்சிருக்கிறது. அது இலாஹு, அதை கொண்டு வாழ்க்கை இருக்கு. இது நிலம் எனக்கு இலாஹு, அந்த வீடு எனக்கு இலாஹு, அந்த கடை எனக்கு இலாஹு, அந்த ஜவுளி கடை எனக்கு இலாஹு, அந்த விளக்கமாத்து கடை எனக்கு இலாஹு, செருப்பு கடை எனக்கு இலாஹு, அந்த உத்தியோகம் எனக்கு இலாஹு, அந்த வெளிநாடு எனக்கு இலாஹு. எல்லாம் இலாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான்.
ஒரு நிமிஷத்தில் அல்லாஹ் காணாக்கிடுவான். அல்லா தால இல்லாமல் ஆக்கிடுவான், ஊரையே காலி பண்ணிடுவான். அல்லா ஜல்ல அல்லாஹ் பயப்படு, அல்லாஹ் வஸ்துவை இலா ஆக்காத, வஸ்துவை பயன்படுத்து, வீடு கட்டு, சந்தோஷமாய் கார் வாங்கு, பங்களா வாங்கு, நல்லா இது இலா ஆக்காத. அல்லாஹ் இலா ஆக்கு, அல்லாஹ் ரப்ப இலா ஆக்கு. ரப்ப இலா என்பது மக்களுக்கு சொல்லு. ரப்ப இலா என்று விளங்காத மக்களுக்கு கவலைப்படு கொஞ்சமாச்சு. இது ஹுது பறவைக்குப்பட்ட கவலையால் உன் கல்வி வர வேணாமா? கவலைப்பட்டால் ஒரு பறவையுடைய கவலைக்கு எல்லாம் மதிப்பு கொடுத்தான் பாருங்க, மரியாதை கொடுத்தான் பாருங்க. ஒரு இத்தினோட பறவையுடைய கவலைக்கு மதிப்பு கொடுத்தானா இல்ல அல்லா தஆலா? மரியாதை கொடுத்தானா இல்லையா அல்லா தஆலா? ஒரு நாட்டையே இஸ்லாத்து கொண்டுதானா இல்லையா அல்லா தஆலா? இப்ப நீ உன் கல்வில மூமினான முஸ்லிமான இத்தனை பெரிய மனுஷன், நீ அது 100 கிராம் எடை, எத்தனை ஹுது பறவை அறுத்து சாப்பிட்டு நீ, அது 100 கிராம் எடை, நீ 100 கிலோ இருக்கிற. உன் கல்வில நீ கவலைப்பட்ட அல்லாஹ் விட்டுருவானா உன்னைய? நீ மனுஷனாக, நீ உம்மத்தே முகமதியாவ, நீ கவலைப்பட்டா உன் தரஜா அல்லாஹ் உயர்த்திடுவான். அல்லாஹ்வுடைய வலியா நீ ஆயிருவ. கவலைப்பட்டாலே வலி ஆயிருவ, கவலைப்பட்டாலே அல்லாஹ்வுடைய நேசனா நீ ஆயிருவ. போய் சொல்லு மக்களுக்கு, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக பிடிச்சி சொல்லுங்க. மக்களே நான் தான் சொல்றேன், என்ன செய்யுங்க, போங்க உங்களுக்கு தெரிஞ்ச லா இலாஹ இல்லல்லாஹ் ஊர் மக்களுக்கு சொல்லுங்க. போய் படுத்து தூங்குறதுக்கானி போல. இப்போ ஒரு மாசம் லீவு, மதரசா முலாண்டு லீவு, ஜாலியா படுத்து தூங்குவோம். பாரு மதரசால காலங்காத்தான் தஹஜ்ஜுத் எழுப்பிட்டு தொந்தரவு பண்ணி நிம்மதியா தூங்க விட்டானா ஒரு நாள் ஒரு நைட்டு நான் தூங்கி இருப்போமா நிம்மதியா? 4 மணிக்கு எந்திரி எழுப்பிட்டு தஹஜ்ஜுத் தொழுக வச்சு, குர்ஆன் ஓத வச்சு, டாடா நீ ஒரு மாசத்துக்கு நிம்மதியான தூக்கம். காலைல 10 வரைக்கும் எழுப்பக்கூடாது நீ. அப்படி அம்மா அதில் சொல்லிட்டு, பை 10 மணிக்கு நாஷ்டா செஞ்சு வச்சுட்டு எழுப்பிடுங்க. அப்படியா? இங்க என்ன கடைபிடிச்சிங்களோ இதை வீட்லையும் கடைபிடிக்கணும். ஒரு நேரம் தஹஜ்ஜுதை இங்கே எப்படி மிஸ் பண்ணாமல் இருந்தீங்களோ இந்த ஒரு வருஷத்துல வீட்டில் போய் மிஸ் பண்ணக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் தஆலா புரிஞ்சுங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் சேவை செய்யுங்க. டெய்லியும் திக்ர் மஜ்லிஸ் வை. போகிற இடத்துல திக்ர் மஜ்லிஸ் நடத்த என்ன, 100 பேரை கூட்டு மைக் செட் வச்சா திக்ர் மஜ்லிஸா? இந்த மாதிரி சேர் போட்ட திக்ர் மஜ்லிஸ். நீ ஒரு வீட்டுக்கு போற, ஆமா சின்னத்தா வீட்டுக்கு போற, அஞ்சுல அங்கே போய் உட்காந்து ஆயில கொஞ்ச நேரம் பேசுற, சின்னத்தாவும் சின்னமாக கேட்குறாங்க. அதான் திக்ர் மஜ்லிஸ். ஃபோனில் ஒரு பேசுகிறாங்க, கவலை தெரிவிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் பேசுறது தான் திக்ர் மஜ்லிஸ். ரிஃபாயி மூல ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க. அன்றைக்கி ஜூம் மீட்டிங் சொல்கிறாங்க, கல்பெல்லாம் ஒரு உலுக்கிட்டாங்க. ஜூம் மீட்டிங் மூல சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் கற்றுக்கொண்ட பின்னாடி யாரை பார்த்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் பேசணும் என்ற ஆசையும் ஒரு வெறியும் ஒரு சந்தோஷத்தையும் என்னமா உண்டாக்கிட்டாங்க. மூல சொல்கிறாங்க, ஒரு ஃபோனில் பேசுகிறாரு, ஒரு முதலாளிக்கு 1 வருஷம் இருந்தேன், ரொம்ப சின்சியாரிட்டியாக இருந்தேன். அந்த முதலாளி என்னை கைவிட்டக்கூடாது என்பதுக்காண்டி ரொம்ப நான் அவருக்கு தேவையான செஞ்சு கொடுத்து, அவரை ரொம்ப அவர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி போய் நின்று எல்லா வேலையும் செஞ்சு எந்த குறையும் நான் வைக்கல. ஆனால் 1 வருஷம் ஆச்சு தூக்கி வேற காட்டுற தூக்கி மாற்றிட்டாங்க. இவ்வளோ வேலை செஞ்சனே அவரை கைவிட்டக்கூடாதுன்னு இவ்வளோலாம் செஞ்சேன், நின்று போயிடுச்சு அப்படின்னாரு. அவருக்கு 1/2 மணி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் பேச வச்சான். கல்பெல்லாம் சந்தோஷமாயிருச்சு. நீ அவரை இலாஹாக்குன்னு எல்லாம் துரத்தி விட்டான். இப்போ அல்லாஹ்வை இலாஹாக்கி பார்த்துக்கோ. நீ விட்டா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவரை இன்னும் மொத்தமாக இலாஹாக்கிடுவேன். அவரை கொண்டு தான் என் தேவை பூர்த்தி ஆகுது, அவர் தான் நல்ல வேலை கொடுத்தாரு, அவர் தான் எனக்கு ஈஸியான வேலை கொடுத்தாரு, அவர் தான் சம்பளம் நிறைய ஆக்கி கொடுப்பாரு, அவர் தான் சம்பளத்தை ஏற்றுவார். நீ அவரை இலாஹாக்கி பழகிட்ட, கொஞ்சம் மாத்து. நீ விட்டா அவரை மொத்தமா இலாஹாக்கிற என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் கல்பை அவரை விட்டு எடுத்தான். அல்லாஹ் தஆலா தூரமாக்கணும். சில நேரம் மனுஷன்பா ஒரு வஸ்துவை இலாஹாக்கி அதை பிடிச்சிக்குவாங்க, இதை வச்சுதான் என் வாழ்க்கைன்னு. அல்லாஹ் தஆலா ஒரேடியா மண்ணள்ளி போட்டுருவாங்க. இப்போ என்ன செய்வேன்? இப்போ என்ன செய்வேன்? தெரிஞ்சுட்டா நடக்குமா? வேணாச்சுங்களா? இப்போ என்ன செய்வேன்? நீ என் ஷேக் நாயம் சொன்னதாக சுபூரி ஷாஹிபிலா சொன்னாங்க. சுபூரி ஷாஹிபிலா ஏழ்மையாக இருந்த காலத்தில் சர்காருடைய 2 முரீதுகள் இவங்க பயான்லாம் கேட்டு அடிக்கடி ஏதாவது ஹதியா கொடுப்பாங்க படுத்துருக்கு. அவங்க 2 பேரும் ரொம்ப கண்ணியப்படுத்துவாங்க. ஒரு நாள் பயான சர்கார் பச்சையாக சொல்கிறாங்க, சுபூரி ஷா, நீ யாரை இலாஹாக்கி வாழ்ந்து வச்சிருக்கிறியோ உன் கல்புல இப்போ 2 பேர் இலாஹா உட்காந்துருக்குறாங்க. 2 பேர் பேரையும் சுபூரி ஷா சொன்னாங்க. ஹயாத்தா இருக்கிறாங்க, ஜமா எல்லாம் நீண்ட வயசு கொடுக்கட்டும், போய் கேட்டுங்க. 2 பேரை இலாஹாக்கி வச்சிருக்கிற. நீ என்னதான் அவங்கள காக்கா பிடிச்சாலும் சரிதான், நீ என்னதான் அவர்களை நீ தாழ்ச்சா பண்ணி ஜால்ரா அடிச்சு வளர்ந்துக்கலாம். பச்சையா கடைசியா சர்க்கார் வார்த்தை சொல்லியிருக்காங்க, சொல்ல எனக்கு வெக்கமா இருக்கு. வளர்ந்துக்கலாம். நீ என்னதான் அவர்களை நீ அவரோட நீங்க பெற்றுக்கொள்ள நினைச்சாலும் சரிதான், அல்லாஹ் நாடாமல் ஒரு பைசாவை தர முடியாது உங்களுக்கு. நீ அல்லாஹ்வை இலாஹாக்கு, நீ ரப்பை இலாஹாக்கு. அந்த ரப்பு எப்படியும் உன்னை வாழ செய்யும்.
இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஒரு நேரம் தான், மறுநேரம் சாப்பாட்டுக்கு இல்லைன்னு நினைக்கிற நீ, ஒரு காலம் வரும் உன்னை பார்த்து மூக்கல்ல விரல் வைப்பாங்க ஜனங்க. அப்படி வாழ்க்கை கொடுப்பேன். அல்லாஹ் மட்டும் இலாஹ். நீ யாரை மனிதரை இலாஹா நினைக்கிறியோ அல்லாஹ் நினைச்சா அவர்களே உங்களுக்கு மாற்றமா மாற்றி விட்டுறலாம் என்று எஜமா சொல்லி 2 பேரை சொன்னாங்க. சர்க்கார் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. அந்த 2 பேருமே ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு நேர் பகைவரெல்லாம் மாறிட்டாங்க. என்னை கண்டா முகம் திருப்பிக்கிறான். அந்த மாதிரி ஆகி இப்போ விளங்குச்சு. ரப்பே இந்த 2 பேரை கொண்டு வாழ்க்கை ஓடுன்னு நினைச்சேன். இப்போ இந்த 2 பேரும் இலாஹிலே காமிச்சிட்டே ரப்பே ஷேக் சொல்லிட்டாங்களே என்று அப்போ அல்லாஹ் கெட்டியா பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு என் வீட்டு வாசல் 4-5 கார் நிற்குது. ஒவ்வொரு பிள்ளைங்களும் நல்லா கார் கொடுத்துருக்குறான், ஒவ்வொரு பிள்ளைங்களும் நல்லா பங்களா கொடுத்துருக்குறான். இது அல்லாஹ்வுடைய ஃபضல் எனக்கு கொடுத்தது. என் ஷேகனை அல்லாஹ்வை இலாஹாக்கி வாழ்ப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீ யாரெல்லாம் கல்புல இலாஹாக்கி தூரத்தை தூக்கி எறியாது. மைமா சிவாசே பபாங்கே துஹல் ஏ கஹதாஹூம். மாசிவல்லாவை பார்த்து நான் உறக்க சத்தமிட்டு சொல்லி விடுகிறேன். ஹட்டோ துமாரி ஜரூரத் நஹி ஷுமார் நஹி. நகர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தேவை எனக்கு இல்லை. உங்களை நான் எந்த வஸ்துவா மதிக்கவே இல்லை. நான் துரத்துறதுன்னா கல்போட்டு துரத்துறதுனா கல்போட்டு எடுக்கணும்னு அர்த்தம் என்ன? இலாஹாக்காதுன்னு அர்த்தம். ஒரு தாப்பனா தோட்டு துரத்திடுவியா, தாயை துரத்திடுவியா, ஃப்ரெண்டை துரத்திடுவியா, மனைவி துரத்திடுவியா, புருஷன் துரத்திடுவியா, அப்படி அர்த்தம் இல்லை. புருஷன் புருஷனா இருக்கட்டும் இலாஹா இருக்கக்கூடாது. மனைவி மனைவியா இருக்கட்டும் இலாஹா இருக்கக்கூடாது. நான் கடையை எடுத்து மூடிடுவியா, கடையா இருக்கட்டும் இலாஹா இருக்கக்கூடாது. ரப்பே இவையெல்லாம் நீ சொன்னாய் என்று நான் செய்கிறேன், இது எனக்கு இலாஹ் கிடையாது. என் இலாஹ் நீ தான். இந்த அனைத்து சூரத்துகளிலிருந்தும் என் தேவையை பூர்த்தி செய்வோன் யாரும் இல்லை. அதை கல்புக்குள்ள ஸ்ட்ராங்கா உட்கார வச்சு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக நீ சேவை செய். திருக்கலிமாவுடைய சேவையில ராவாப்பாலா ஈடுபடுங்க. இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். குறிப்பா மாணவர்கள் இங்கேருந்து போறீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சேவை எங்க போனாலும் செய்யுங்க. அல்லாஹ் தான் இலாஹ் என்று மக்களுக்கு உணர்த்து. சரியா? இங்கே கடைபிடித்த அத்தனை ஒழுக்கங்களையும் அப்படியே கடைபிடிங்கள். 5 வக்தும் ஜமாத் தொழுங்க. இன்ஷா அல்லாஹ் ஊருக்கு போயிட்டு கேட்பேன், ஒரு வக்து ஜமாத்தை கூட பிற்படுத்தி நீங்கள் பார்க்கக்கூடாது. இத்தனை 4 வருஷம் இங்கே இருக்கக்கூடிய முறியீடுகளும் இருக்கிறீங்க, 4 வருஷம் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறீங்க. என்னைக்காவது தக்பீர் தெரியுமா விட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் விட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை 20 வருஷமா என் கொடுக்க பிள்ளைங்களை கேளுங்க, விளைஞ்சிக்கலாம். தக்பீர் தெரியுமா நான் மிஸ் ஆக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கிட்டு விளைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி விடக்கூடாது. நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் எல்லாத்துக்கும். ஆலிம் சாவாகக்கூடிய நம்மவே தொழுகையில் அசால்ட்டாக இருந்தோம்னா, சில பள்ளி இமாமா இருப்பாங்க, இமாமா இருக்கிற காலத்துல எல்லாம் 5 வக்து மழை வந்துடுறாங்க. லீவ் எடுத்து வீட்டுக்கு போனால் ஒரு பள்ளிவாசல் தான் லீவ் விட்டாச்சு, அந்த வீட்டில் போய் படுத்துங்கிறது, தொழுகைக்கே போகிறது இல்லை, பள்ளிவாசல் எந்திரிச்சு சொல்லுகிறது. அப்படி இருந்தா இப்போ ஜமாத்தை இங்கே அங்கே தொழு வச்சு அல்லாவுக்காக இல்லை, மக்களுக்காக வேண்டி. அது மாதிரி இங்கே மாணவர்களை நம்ம இங்கே வந்து ஜமாத்தை தொழுதும் அல்லாவோட ஃபஸ்ல கொண்டு ஒரு ஜமாத்தை விடலை. நாம இப்போ வீட்டில் போய் படுத்துவங்க, ஜமாத்துக்கு போவோம், பள்ளிக்கு போவோம் தூங்குனா, அப்போ இங்கே தொழுது யாருக்காண்டி ஆயிடுச்சு? உஸ்தாதுக்காக வேண்டி ஆயிடுச்சு, அல்லாவுக்காக இல்லை என்று ஆயிரும். ஒரு வக்து ஜமாத்தை பின் தங்க கூட செய்வோமா? இன்ஷா அல்லா தஆலா செய்வோமா? இன்ஷா அல்லா. முதல். 2வது, டெய்லி யாராவது சில பேருக்காவது ஒருத்தருக்காவது லா இலாஹ இல்லல்லாஹ் தாலீம் செய்வோமா? இன்ஷா அல்லா. நீங்க டெய்லி ஒரு பயான் கேளுங்க. நிறைய பயான் இருக்கு, விளைஞ்சுங்களா? பயான் கேசட் இருக்குது, யூடியூப்ல இருக்கு, 5G டிவியில் இருக்கு. டெய்லி ஒரு பயான் கேளுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் புதுப்பிச்சு கொண்டே இருக்கு. டெய்லி ஒரு அரை மணி நேரம் பயான் கேளுங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் செய்திகளில் குர்ஆன் ஹதீஸை கேட்க கேட்க தான் கல்புல புதுப்பிக்கப்படும், ஈமான் புதுப்பிக்கப்படும். டெய்லி ஒரு பயான் கேளுங்க. கேட்போமா? இன்ஷா அல்லாஹ் தஆலா. டெய்லி குர்ஆன் ஓதுறதை விட்டுறது. ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். குர்ஆனை கொஞ்சமாச்சும் டெய்லி ஓதுங்க, அல்லாஹ் சொல்கிறான், அது டெய்லி சொல்லுங்க. அடுத்து ஷேഖுக்கு கொடுத்த அவுராதுகளை ஒரு நாளும் விடாதீங்க. மாணவர்களுக்கு 1000 அல்லாஹ் அல்லாஹ் திக்ரு, 250 ஸலவாத்து, 120 இஸ்திக்ஃபார். எப்பவும் தஸ்பீஹ் மணி கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். முரீதுக்கு அர்த்தம் என்னவை? தஸ்பீஹ் மணி எப்பயுமே கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை முறைப்படி செய்யும். செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். யார் ஷேഖுடைய அவுராதுகளை குறை வைக்கிறாங்களோ, அந்த அவுராதுகளை அலட்சியம் காட்டுகிறார்களோ, அவன் கல்பு பக்குவப்படுறதே கிடையாது. அதில் கூட பீர்பாயில் பேசியிருக்கும்போது சொன்னேன். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், சும்ம தலீனு ஜுலூதுஹும் குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். தண்ணி கொடுப்பான். சும்ம தலீனு பிஸ்மில்லாஹ். அவருடைய உடலும் கல்பும் மென்மையாகி விட்டது அல்லாஹ்வுடைய திக்ரின் காரணமாக. அல்லாஹ் சொல்ல கூடாது. இப்போ அல்லாஹ்வுடைய திக்ர் அதிகமாக அதிகமாக மனுஷன் இருக்கும் முரட்டுத்தனம், அவசர புத்தி, வெறி, பழி வாங்குற எண்ணங்கள், அடிக்கிறது, உதைக்கிறது, தடாஸ் பார்த்தீங்களா,
துள்றான் பாருங்க, மீன் துள்ற மாதிரி மனுஷன். அதெல்லாம் போயிடும், சாந்தமாயிட்டே வந்துடும். திக்ரு அதிகமாக 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 ஒரு டாஸ் பூசணும் வரும். விட்டுருப்பா விட்டுருப்பா, அப்படியே அடங்கி 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 சாந்த குணமாயிரும். ஏன்னா குறை குடம் கூத்தாடுன்னுவாங்க, நிறை குடம் தழும்பாதுன்னு. இவன் நிறைவு அடைஞ்சிட்டான் திக்கர்லன்னு சொன்னா அவனே அமைதி. நான் 10th படித்த காலத்தில் என் கூட ஒருத்தர் படித்தார். அவங்க அத்தா வந்து அவங்க வாப்பா பிளாக் பெல்ட்டு கராத்தத்தில் மாஸ்டர் இருக்கார். ஆனால் சின்ன வயசுலேயே பையனை கற்றுக் கொடுத்தார். சின்ன வயசில் பெல்ட் வாங்க 10th என் கூட படிக்கும் போதே அவன் பெல்ட் வாங்கிட்டான், பெரிய பெல்ட் வாங்கிட்டான். அவன் போட்டிகள்லாம் கடந்து பெரிய பெரிய பேரை இப்போ நிறைய பேரை பல்லுக்கெல்லாம் உடச்சி பெரிய பெல்ட் வாங்கிட்டான். ஆனால் அவன் ஸ்கூல்லேயே கிளாஸ்லேயே ரொம்ப அமைதியாக அவன் தான் இருப்பான். அதுதான் அமைதியாக. அவங்க அதான் சொல்லுவாரான், யார் ரொம்ப கற்றுக்கிட்டாங்களோ அவங்க போக போக முழுமையாக அமைதி அடைஞ்சிருவாங்க. நாங்கள் வேணும் டே நான் ஒரே சண்டைக்கு சரிப்பா சரிப்பாப்பா, நாங்கள் சும்னாச்சுக்கு போகிறதா அவர்கிட்ட போய், தம்பி என்ன ஒரையா வச்சுக்கலாமா, நீ பெல்ட்டு நாங்கள் பெல்ட் வாங்கலையா என்ன அப்படிங்கிறது. அது சிரிச்சு சரி சரிங்கண்ணா, பார்க்குறியா என் பெல்ட்டை காட்டலாம் சொல்லவே மாட்டார்ப்பா. எல்லா பெல்ட்டும் தெரியும் அவருக்கு. அந்த கலையை ஃபுல்லாக கற்றுக் கொடுத்து அவரு இப்போ கற்றுக் கொடுத்துருக்காரு. மற்ற வரக்கூடிய மாஸ்டர் மற்ற பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு அவர். என் கூட படிக்கிற பையன் ஒரே சம வயசு தான், எனக்கு பயந்து வச்சு தான் அவங்க பயந்து வச்சு அரைஞ்சலாம். வம்பு தும்பு நாங்கள் நின்று போய் சண்டைக்கு வேடிக்கை, அவர் வேடிக்கை போக மாட்டார், ஒதுங்கி போயிடுவார். வம்பு சண்டைக்கே போக மாட்டார் அவர். பசங்க வேணுன்னே போய் ஒரு கிண்டலாம் கேள்வி பண்ணா நாங்களும் டே கேள்வி பண்ணா டே இப்போ மூக்கு உடச்சு விண்டா டே எடா அப்படின்னு கேள்வி பண்ண. அவர் என்ன கேள்வி அந்த சாந்தத்தை கொண்டு அப்பயே பார்த்தேன். அவர் என்ன கேள்வி பண்ண, சரி சரி சரிங்கண்ணா சரி, இந்த கோழையாக இருக்கு என்னடா பில்ட்டை வாங்கி என்ன செய்ய போகிற, சரியா கோழையாக இருக்கிறேன் சரி 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 அப்படின்னு பாரு. யாரு ஒரு பஸ்ஸில் வந்து போவார், ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது குடிகாரன் பஸ்ஸுக்கு கொண்டு எல்லாத்தையும் காட்ட மாட்டான், கண்டக்டர் வாங்கி அடிச்சு விட்டான். அந்த மாதிரி பண்ணிட்டு கூட போன பசங்க சொல்லணும். அப்போ பார்த்து அவன் ஓவராக போனோடனே இவர் எந்திரிச்சு போய் இங்கே பிடிச்சிருக்கா, ஒரே பிடி தான் அப்படியே உட்காந்துட்டான். அது பிடி ஒன்று இருக்காது, இந்த இடத்துல ஒரு பிடி பிடிச்சிருக்காரு. இங்கே ஓய் அரைகிற அடிலாம் இல்லை, இப்படி பிடிச்சோன்னு அப்படியே உட்காந்துட்டான் சாந்தமா. என்ன விட்டுருங்க ஐயா விட்டுருங்க, என்ன பிடியா இருந்திருக்காது. இந்த எல்லாம் பிடிச்சாரான் பசங்க, இங்கே பிடிச்சாரான் ஒரு பிடி. இப்படி பிடிச்சோடனே சார் அவன் உட்காந்துட்டான் அப்படியே உட்காந்து. எல்லாம் அடங்கிருச்சு, அவன் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறான். அவன் கிட்ட போய் பேப்பறாங்களா பஸ்ஸையே அலப்பறை பண்ணுறான், ஸ்டேஷனுக்கு கூடவா அப்படின்னு உட்காந்துட்டான். அவன் தான் அப்போ அவன் வித்தை நிறைய இருக்கும், அவங்கள்ட்ட காட்ட மாட்டாங்க, அவன் இதை வச்சுருப்பாங்க நிறைகுடம். நாம் அப்போ தான் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணியிருப்போம், கராத்தா கிளாஸ். டாஷ் டிஷ் ஷால் டிஷ் பஞ்ச் ரெடி குத்துறான்னு குத்திட்டு இருக்கும். எனவே பஞ்ச் தெரியுமா, கராத்தா பஞ்ச் தெரியுமா உனக்கு, கராத்தா தெரியுமா உனக்கு, ஒரு பஞ்ச் பார்க்குறியா அப்படி. அந்த மாதிரி தம்பி நம்ம நிறைய குடம் ஆயிடணும். திக்ரு வர 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 சில பீர்பா இருக்கிற அவங்க வீரத்தையே பொண்டாட்டி தான் காட்டுறது. என்ன பேர் தெரியுமா, நான் யார் தெரியுமா, ஜிம் பாடி, ஒரு குத்து விட்டுனா மூக்கு சப்பையாரு பார்க்குறியா அப்படி. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனை காமிச்சா ஆளை கூட்டு வந்துடுவான் 10 பேரை. கொஞ்சம் என்ன செய்வாப்பா, அவங்க விட்டு வெளியே போக முடியுமா அப்படி. அந்த மாதிரி சில பேர் தன்னுடைய வீரத்தை எல்லாம் பீவிட்டு தான் காட்டுறாங்க. அப்படி நடக்கக்கூடாது. பீவியை அடிக்கிறத விட கேவலமான ஒன்றும் கிடையாது. உண்டா அடிக்கிறது உனக்கு ஆசையாக இருந்துச்சு. நான் காலையில் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன், குத்தணும் அடிக்கணும் வீரத்தை காட்டணும் ஆசையாக இருந்துச்சு. இந்த கராத்தால பழகிறதுக்கு இந்த இதுக்கும் பாக்ஸிங் பழகணும் தொங்க விட்டுருவோம் பாருங்க, பெருசா மணல் மூட்டையா மண்ணு மூட்டை பேக்கு, அதை 2 வாய்க்கு தொங்க விட்டுருவோம். மணல் மூட்டை ஒன்று, ஒரு கல் மூட்டை ஒன்று தொங்க விடு, குத்து. ஏதாவது வெறி வந்தால் சடா சடா குத்து, நல்லா குத்துன்னு குத்தி வெறி தீர்த்துக்கும். இதெல்லாம் செய்யவே கூடாது போய். அப்போ அல்லாவுடைய திக்ரு ஒன்றை வந்துச்சுன்னா சாந்த குணம் வந்துடும். எவன் துள்றான்னு வச்சுங்களேன், டாசு பூசு நான் சண்டைக்கு போகிறான், ஒம்பு சண்டைக்கு போகிறான், டக்குன்னு கோவம் வந்தால் அடங்க மாட்டேங்குது, டக்குன்னு கோவம் வந்தது டக்குன்னு அடங்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அவன் திக்ரு செய்யலைன்னு அர்த்தம். ஷேகு கொடுத்த திக்ரை நீ 3000 அல்லாஹ்வில் திக்ரை ஒழுங்காக செஞ்சால் அவன் டக்குன்னு கோவம் வரவே வராது. அப்படியே நல்ல விஷயங்களுக்கு கோவம் வரும். ஒருத்தர் மார்க்கத்துக்கு முரணாக இருந்தால் அந்த கோவம் டக்குன்னு அடங்கிடும். எப்பயுமே அமைதியாக இருப்பேன், சாந்தமாக இருப்பேன். யார் ஒன்று கேள்வி பண்ணாலும், யார் ஒன்று என்ன சொன்னாலும் சரி தான். நான் சொல்கிறேன், எங்கள் ஸ்கூல் பசங்க எல்லாரும் கேள்வி பண்ணுவானுங்க.
டேய் நீ தான் பெரிய கராத்தா பிரேக் பெல்ட்டா, நானும் தான் இந்த கராத்தா சேர்த்தேன், தான் சேர்ந்தேன், பஞ்சு தெரியுமா அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. சரி சரி சரிப்பா விடுப்பா அப்படின்னு அப்படின்னு சாதாரணமாக போயிடுவார். நிறைய கூட அவங்களாம் ரஞ்சபை. அப்போ திக்ரு செஞ்சு செஞ்சு அல்லாஹ் தாலாவுடைய சன்னிதானத்தை நெருக்கமாயிட்டேன்னு சொன்னால் தஹல்லகு பி அஹ்லாக் இல்லா, அல்லாஹ்வுடைய அஹ்லாக் ஒன்று பிரதிபலிக்க ஆரம்பிச்சு, ரசூலுடைய அஹ்லாக் பிரதிபலிக்க ஆரம்பிச்சது. பாவம் செய்யும் நிலையில் அவனை நசுக்க முடிந்து என்று தெரிந்தும் கூட இது அல்லாஹ் கண்டு காணாம விட்டுறாங்க. இத்தலிவால் உசாத்தி வஹும் ஃபி இஸ்யானிஹிம், அவர்கள் பாவம் செய்யும் நிலையிலேயே அல்லாஹ் பார்க்கிறான். வயக்ஃபிர் பி மகாஃபிரில் குஃப்ரான், தன் பெரும் கருணையால் மன்னிச்சிடறான். அப்படியாப்பட்ட கருணை. அல்லாவே திட்டுறானு. மா அஹதுன் அஸ்பரு அலா அதை யஸ்மஉ, பெருமான் சொல்றான், தன்னை நோக்கி ஏற்படக்கூடிய திட்டுதல் ஏச்சல் பேச்சல்களை பொறுத்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹை விட மேலானவன் யாரும் இல்லை. அவ்வளோ திட்டுறான் மனுஷன். எசுப்பு தர், காலத்தை திட்டுக்கிறான். என்சபு இலைஹி வலத், அது அதிசயமா அல்லாஹ்வுக்கு புல்ல இருக்குன்னு சொல்றான். அல்லாஹ் சொல்லலாம், அல்லாஹ் பொறுத்துறான். மா அஹதுன் அஸ்பரு அலா அதன் சமிஅஹு மினல்லாஹி, முத்தஃபக்ன் அலைஹி, புகாரி முஸ்லிம் உடைய ஹதீஸ். உங்கள தன்னை திட்டக்கூடியவருடைய திட்டுதல்களை பொறுத்து கொள்வது இருக்கிறது உங்கள்கிட்ட வரமாட்டேங்குது. திட்டுனா கோவம் வருது, அதுவும் செஞ்ச குற்றம் சொன்னாலே கோவம் வருது. இல்லை குடிகார பைய அப்படின்னு குடிச்சுதான் இருக்கான். குடிகார என்னடா குடிகாரங்க, என்னடா என்னடா எவ்வளோ குடிகாரங்க, பொம்பளை பொறுக்கி இருக்கான் நினச்சிக்கலாம். இது பொம்பளை பொறுக்கி என்னடா சொல்கிறேன் என்ன போடா கஞ்சா குடிச்சிருப்பான், என்ன கஞ்சாங்கிறா நீ. செஞ்ச சொன்னாலே கோவம் வருது, செய்யாத சொன்னா எப்படி கோவம் வரும் நம்ம மனுஷனுக்கு. ஆனால் அல்லாஹ் தாலா என்னென்னலாம் சொல்றானோ எழுதுங்களா. அல்லாஹ் தாலா மா அஹதுன் அஸ்பரு அலா அதன் சமிஅஹு, தனக்கு சொல்லப்பட்ட குற்றத்தனம், தனக்கு சொல்லப்பட்ட தீய சொற்களை பழி சொற்களை பொறுத்து கொள்வதில் மினல்லா, அல்லாஹை விட மேலானவர்கள் யாருமே இல்லை, அல்லாஹை விட பொறுமையாளர் யாருமே இல்லை. மா அஹதுன் அஸ்பரு அலா அதன் சமிஅஹு மினல்லாஹி யதுஊன லஹுல் வலத், அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குங்கிறான். அல்லாஹ் கலாமிச்சு பிள்ளை பெற்றிருக்கான்னு சொல்றாங்க. அந்த சென்னா அல்லாஹ் எந்த சென்னா சும்மா யுஆஃபீஹிம், அது தெரிந்தும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறான், ஆஃபியத்து கொடுக்குறான், அவங்களுக்கு உடல்ல ஆரோக்கியம் தர்றான் அல்லாஹ் தாலா, ரிசுக்கும் தர்றான் அல்லாஹ் தாலா. நாம தருவோமா நம்மள? முத்தஃபக்ன் அலைஹி, புகாரி முஸ்லிம் ஹதீஸ். அல்லாஹ் தாலாவுக்கு புல்ல இருக்குன்னு சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. அல்லாஹ் சாதாரண மனுஷன் ஆகிட்டானே, ரசூலுல்லாவே சாதாரண மனுஷன் இல்லைங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சாதாரண மனுஷன் ஆக்கிட்டான், நம்மள மாதிரி மனுஷன் கல்யாணம் முடிச்சு புல்ல பக்கிறவன் ஆக்கிட்டான் அல்லாஹ் தாலா. இந்த வார்த்தையை கேட்டால் சின்ன வார்த்தையை நினைக்காதீங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த வார்த்தையை அவர்கள் சொன்னவுடன் மலை நினைச்சிச்சான், பல்ல கடுக்குது மலை, சொட்டு பயலோ அல்லாஹ்வுக்கு புல்ல இருக்குன்னு சொல்லணும், வெடிச்சு செதறி அவனுக்கு மூளையெல்லாம் அப்படி நொறுக்கிடலாமா என்று மலை நினைக்கிறது. வானம் நினைக்குதான், குர்ஆன்ல வருது, வானம் நினைக்குதான் அப்படி இடிஞ்சு உளுந்துடலாமா தலைமையில, பூமி நினைக்குதான் அப்படி வெடிச்சு உள்ள முழுங்கிடலாமா அவனை, அவ்வளோ கோவம் வருது. தகாது ஸமாஉ யதஃபத்தர்ன வதன்ஷக்குல் அர்து வதகிர்ருல் ஜிபாலு ஹத்தா அன் தஅவு லிர்ரஹ்மானி வலதா. அல்லாஹ்வுக்கு புல்ல இருக்குன்னு இந்த திருட்டு பயல சொல்றானோ, இதை கேட்ட உடனே வானம் வெடித்து சிதறுவதற்கு, பூமி சிதறுவதற்கு, மலைகள் துண்டு துண்டாக ஆவதற்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு அவைகளுக்கெல்லாம். தகாது ஸமாவாத்து யதஃபத்தர், தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வதன்ஷக்குல் அர்து வதகிர்ருல் ஜிபாலு ஹத்தா அன் தஅவு லிர்ரஹ்மானி வலதா வமா யன்பகி லிர்ரஹ்மானி அன் யத்தஹித வலதா. அல்லாஹ்வுக்கு புல்ல இருக்கு அவசியமே இல்லையே. இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அப்தா. வானபூமிக்கு அத்தனையும் அல்லாஹ்வுடைய அப்து, அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய மக்லூக், அல்லாஹ்வுடைய முத்தஜல்லி. அது அப்படி அல்லாஹ்வுக்கு பிள்ளையா இருக்க முடியும்? அத்தனையும் அல்லாஹ் தஆலா அலகத அஹ்சாஹும் வ அத்தஹும் அத்தா வ குல்லுஹும் ஆதீஹி யௌமுல் கியாமத்தி ஃபர்தா. என்ன அழகா சொல்றான் பாருங்க அல்லாஹ் தஆலா. அப்படியாப்பட்ட வார்த்தையை கேட்ட பின்னாடியும் சும்மா யுஆஃபீஹிம் வ யர்ஸுக், அவர்களுக்கு அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுக்குறான். சும்மா இருப்பா வானம், சும்மா இரு பூமி மலை சொல்லிட்டு போட்டு விடு. அவன் சொன்னதுனாலே அந்தஸ்து குறைஞ்சு போச்சா? விடு விடு விடு, மன்னிப்போம்.
இப்படியாப்பட்ட அல்லாஹ் தாலாவை திக்ர் செஞ்சா உனக்குள்ள அல்லாஹ்வுடைய சிஃபத்து வர ஆரம்பிச்சிடும். எதையுமே பொருட்படுத்த மாட்டேன். இன்னைக்கு ஒருத்தன் வந்து ஏதாவது திட்டிவிட்டான், அதை நீ செய்யாதவன்னு சொல்லிட்டான், நைட்டு பூரா தூங்குறது இல்லை. யார் யாருக்கோ ஃபோன் பண்ணி அப்படி சொன்னா அந்த திருட்டு பையன் உடனே பார்க்கல, நான் சேரேன் பாரு, 3 நாள் தூக்கம் வர்றதில்லை. நிறைகுடமாக ஆகுங்க, அல்லாஹ் திக்ர் செய்யுங்க. இப்போ உங்களில் ஒரு குறை இருக்குன்னா நீங்கள் ஷேഖ് கொடுத்த அவரும் அதை பின்பற்றுறேன்னு அர்த்தம். எல்லா பீர்பாயிலும் சொல்கிறேன் அதான். ஷேഖ് கொடுத்த அவரும் அதை பின்பற்றிருந்தீங்க அடைஞ்சிங்களா, அந்த திக்ரு உங்களுக்கு கசரத்து திக்ரு வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய அஹ்லாக் உங்களை பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும், ரசூலுடைய அஹ்லாக் உங்களை பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். அடைஞ்சிங்களா. ஏன் யாரு கூட மனுஷன் இருக்குன்னு அவன் குணம் தாங்க வரும். பீடி குடிக்கிறவங்க கூட வளர்த்தா பீடி குடிப்பான், கஞ்சா அடிக்கிறவங்க கூட இருந்தா கஞ்சா அடிப்பான், தொழுகையாளி கூட சேர்ந்துன்னா தொழுகையாளி வைப்பான். நீ திக்ரு செஞ்சா அவங்க கூட யார் வந்துடுறா? அல்லாஹ் வந்துடுறான் கூட. நீ திக்ரு செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய சுஹபத்தை இருக்கிறேன்னு அர்த்தம். ஆனா ஜலீசுமன் தக்கரணி, என்னை திக்ரு செய்பவரோடு நான் சேர்ந்திருக்கிறேன். பி ஷஃபதாவ், அவன் 2 உதடும் என்னை கொண்டுதான் ஆடுதுங்கிறான் அல்லாஹ் தாலா. அப்ப நீ திக்ரு செய்யும் காலமெல்லாம் அவங்க கூட யார் இருக்கிறா? நீ யார் சுஹபத்தில் இருக்கிற? வசுஹபத்து மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு இருக்கிற. நீ அல்லாஹ்வோடு இருக்கிறதுக்கு அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும் கிட்ட. அமைதி, நிதானம், பொறுமை, அவசரப்படாம நினைச்சுங்களா. குலிக்கல் இன்சான் அஜூலா, மனுஷன் அவசர புத்திக்காரன். அல்லாஹ் எதுக்கும் அவசரப்படக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் தாலா அவை நிதானம், அமைதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உன்ட்ட வந்துடும். வந்து நீ மனிதர்கள் மாணிக்கமாக, மனிதர்கள் புனிதனாக உன்னை ஆக்கக்கூடியது தான் திக்ரு தான். அப்ப அல்லாஹ்வோட திக்ர் செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தாலா? எல்லாரும் கடைபிடி. நான் திக்ர் செய்றேன், யாரு பார்க்குறா, என்ன பிரயோஜனம்? கதவை சாத்திட்டு உள்ள உட்காந்து திக்ர் செய்ய. அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்ல. அந்த கசரத்து திக்ர் செய்யுங்க. அதிகமாக முராகபா செய்யுங்க. அல்லாஹ் என் கூட கண்ணை மூடி அல்லாஹ் என் கூட உணர்வை கொண்டு வாங்க. குர்ஆன் திலாவத் செய்யுங்க. இவற்றை எல்லாம் கடைபிடிங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். இந்த 1 மாசத்தை நீங்கள் வந்து ஃப்ரீயாக சுற்றுறதுக்காண்டி விடலை. இங்கே இந்த 1 வருஷம் என்ன நீங்கள் படிச்சீங்களோ இந்த 1 மாசத்துல அது மக்களுக்கு எவ்வளோ எத்தி வைங்க, நினச்சிங்களா? அதை ப்ராக்டிக்கலில் கொண்டு வாங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள், தம்பி எந்த மரசால நீ ஓதுறீங்க, நானும் அந்த ஊருக்கு வர்றேன், மேரே பீரு கி கராமத் கோய் முஜுமே ஆக்க தேக்கோ கலீம் நான் சொல்கிறான். என் ஷேഖுடைய கராமத்தை யாரும் என்கிட்ட வந்து பாருங்க. உங்கள் ஷேഖ் என்னையா கராமத் செஞ்சாங்க, பெரிய ஷேഖுங்க என்னையா கராமத் செஞ்சாங்க, என் ஷேഖுடைய கராமத்து வெளியே பார்க்க என்னை பாரு. கே மே கியா தா கியா ஹுவா ஹை, நான் என்னவா இருந்தேன் இப்போ என்னவா ஆயிட்டேன் பாரு. மேரி ஹால் ரூபரூ ஹை, என் நிலை உனக்கு முன்னால் திறந்திருக்கிறது பார்த்துக்கோ. உன்னை பார்த்து உன் ஷேഖ் யாருன்னு கேட்கணும். இந்த மனசால ஓதுற நீ அங்கே என் பையனை கொண்டு போய் சேர்த்துக்கோ, என் பையனை கொண்டு போய் சேருங்க என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படி நீ உன்னை மாற்று, தெரிஞ்சுங்களா? அந்த மாதிரி நாம் ஆகிவிட்டால்தான் அதுதான் நம்ம ஷேഖ் செய்யக்கூடிய எஹ்சானாத்து. நீ ஷேഖ் 1 கோடி காசு கொடுப்பதோ, தெரிஞ்சுங்களா, அவர்களுக்கு தேவையானது ஊரே உலகத்தையே நீ கொடுத்து மொத்த உலகத்துக்கு கொடுத்தாலும் நான் சந்தோஷப்பட மாட்டாங்க. அவங்க செஞ்ச லா இலாஹ இல்லல்லாஹ் சேவையை நீ செய்தால், தெரிஞ்சுங்களா, யாரேனும் வந்து உங்க முரீது லா இலாஹ இல்ல என்ன அழகா சொல்றாரு என்று, கலிமாவை என்ன அழகா புலங்குறாரு, எப்படி அவர் குணம் மாறிடுச்சு என்று யாரும் சொன்னால், இந்த பொழுதினும் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என்ன கேட்ட தாய். மற்றவர்கள் சொல்வது பார்த்தால் ஷேഖ் அவ்வளோ சந்தோஷம் வருண்டார். அலஞ்சா இல்லை பை சேவமா இல்லாரு இன்ஷா அல்லா தாலா. அப்போ இந்த ரமலான் இந்த புனிதமிகு நாட்களை நல்லபடியாக பயன்படுத்துங்க. மற்றவர்களுக்கு போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள். இன்னும் நிறைய மாணவர்கள் வந்தால் கூட்டிகிட்டு வாங்க மாசாவுக்கு இன்ஷா அல்லா தாலா. உங்கள் ஊரில் உள்ள ஒவ்வொரு பள்ளிகளுக்கு செல்லுங்கள். அந்த பள்ளி இமாம்களை பாருங்கள், மஸ்ஜின்களை பாருங்கள், அந்த பள்ளி மக்தபு உஸ்தாதுமார்களை பாருங்கள், சிறுவர்களை பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், கூட்டிகிட்டு வாங்க. 6 மாதம் இருக்குது. எந்த ஊர் பக்கமும் அங்கே சேர்த்து விட்டுறலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஃபஸ்லை கொண்டு திருப்பூராக இருக்கட்டும், காரைக்கால், நாகப்பட்டினம், இந்த நாகூர், மதுக்கூர், திருச்சி, வல்லப்பட்டி, எந்த ஊருக்கிட்ட இருக்கோ அந்த ஊர் சேர்த்து விட்டுறலாம் இன்ஷா அல்லாஹ். எல்லாமே நம்ம மனசா தான். எந்த ஊருக்கு அருகில் இருக்கிறதோ அந்தந்த ஊர்களில் அந்த பிள்ளைகளை சேர்த்து விடலாம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹ் தாலா இந்த லீவை நமக்கு பிரயோஜனமாக லீவாக்குவானாக. ஊருக்கு செல்லக்கூடிய மாணவர்களை சலாமத்தாக அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பானாக. பெற்றோர்களுக்கு ஓப்பான பிள்ளைகளாக நம்ம எல்லாம் ஆக்குவானாக. பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து அவங்க துவாக்களை பெறக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இந்த லீவை நல்ல முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய ரிதாவை, அல்லாஹ் தாலாவுடைய
பொருத்தத்தை பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீகாக்குவானாக. பாவம் சம்பாதிப்பதை விட்டும் வீண் வேலையை செலவழிப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்வானாக. அல்லாஹ் மஜல் சஃபரனா அல்லாஹ் மின் அஸ்அலுக மின் சஃபரனா ஹாதா அல் பிர்ர வத்தக்வா வ மினல் அமலி மா துஹிப்பு வத்தர்லா. நீ பிரியப்படக்கூடிய நீ பொருந்தி கொள்ளக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நம் அனைவரும் ஆக்குவானாக. செல்லக்கூடிய நம் அனைவருடைய சஃபரை லேசாக்குவானாக. திரும்பி வரக்கூடிய சஃபரை எல்லாம் லேசாக்குவானாக. பிஹுர்மத்தி நபிக்கு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து ஷேഖி வ முர்ஷிதி மௌலாய் பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.